வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பொது தேர்தலில் எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என்பது தொடர்பாக நாளை மறுதினத்திற்குள் அறிவிக்கப்படும் என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிப்பு. சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பிராந்திய பணிப்பாளர் கிருஷ்ணா ஸ்ரீனிவாசன் தலைமையிலான உயர்மட்ட குழு இன்று இலங்கை வருகை. பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு 3/2 பெரும்பான்மையை வழங்கினால் அரசாங்கமும் நாடும் பாதிக்கப்படும் என உதய கமன்பில சுட்டிக்காட்டு. புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதன் மூலம் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித ஹேரத் கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். எதிர்வரும் பொது தேர்தலில் எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என்பது தொடர்பாக நாளை மறுதினத்திற்குள் அறிவிக்கப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசு மாரசிங்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய கூட்டம் ஒன்று கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பினை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசு மாரசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது ஐக்கிய மக்கள் சக்தியோடு கலந்துரையாடல்களை நடத்துதல் மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவி உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதில் பங்கேற்ற தரப்பினர் பல யோசனைகளை முன்வைத்ததாக ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசு மாரசிங்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியோடு பேச்சுவார்த்தைகளை நடத்துவது தொடர்பாகவும் விரிவாக ஆராயப்பட்டது. தேர்தல் ஆணைக்குழுவிடம் இருந்து எரிவாயு கொள்கலன் சின்னத்தை பெற முடியுமாயின் பொது தேர்தலில் எரிவாயு சின்னத்தில் போட்டியிடுவதற்கும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு எரிவாயு கொள்கலன் சின்னம் கிடைக்காவிட்டால் யானை சின்னத்தில் போட்டியிடுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியுடனான பேச்சுவார்த்தை வெற்றியளிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சின்னம் தொடர்பாக 4ஆம் தேதிக்கு முன்னர் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும். அதே நேரம் கட்சியின் பொதுச் செயலாளர் உடல்நலக் குறைவு காரணமாக சிகிச்சைகளுக்காக வெளிநாட்டுக்கு சென்றுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தலதா அத்துக்கோருள கட்சியின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கின்றோம். அதற்கு முன்னர் தற்போதைய செயலாளர் பதவி விலக வேண்டும் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசு மாரசிங்க தெரிவித்தார். அரசியலில் இருந்து தான் ஓய்வு பெற்றுக் கொள்ள தயார் என முன்னாள் அமைச்சர் நிமால் ஸ்ரீபால டி சில்வா தெரிவித்தார். அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றுக் கொள்வது தொடர்பாக எந்தவித தயக்கமும் கிடையாது என்றும் அவர் கூறியுள்ளார். தனது 35 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் தம்மோடு பயணிப்பவர்கள் தொடர்பான பொறுப்பு தமக்கு உண்டு. மேலும் அரசியல் சகாக்கள் மற்றும் மக்களை கைவிடுவது சிரமமான தீர்மானம் என்றும் சுட்டிக்காட்டினார். பதவி விலகுவதில் எவ்வித தயக்கமும் இல்லாத போதிலும் மக்களை கைவிட விரும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். அத்தோடு பல்வேறு தரப்பினரோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தியதாகவும் எதிர்வரும் தேர்தலில் தாம் போட்டியிட வேண்டும் என பலர் விரும்புவதாகவும் நிமால் ஸ்ரீபால டி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் பிராந்திய பணிப்பாளர் கிருஷ்ணா ஸ்ரீனிவாசன் தலைமையிலான உயர்மட்ட குழு இன்றைய தினம் இலங்கை வருகின்றது. இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ள இந்த உயர்மட்ட குழு நாளை மறுதினம் வரை நாட்டில் தங்கியிருக்கும் என சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த விஜயத்தின் போது சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட குழு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மற்றும் புதிய பொருளாதார குழுவை சந்தித்து இலங்கையின் அண்மையின் பொருளாதார அபிவிருத்திகள் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் குறித்து கலந்துரையாட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனினும் சர்வதேச நாணய நிதிய உடன்படிக்கை தொடர்பாக குறித்த குழுவினருடன் கலந்துரையாடப்பட மாட்டாது என்றும் அரசாங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக கருத்துரைத்த அமைச்சர் விஜித ஹேரத் சர்வதேச நாணய நிதிய திட்டத்தினை தொடர்ந்து முன்னெடுப்பது குறித்து மதிப்பீடுகள் இடம்பெறும் என்று குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் இந்த மாத இறுதியில் நியூயார்க்கில் இடம்பெறவுள்ள கூட்டத்தின் போது சர்வதேச நாணய நிதியத்தின் நீட்டிக்கப்பட்ட நிதி வசதி திட்டம் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும். 3/2 பெரும்பான்மையை வழங்கினால் அரசாங்கமும் இல்லாதொழியும் நாடும் பாதிக்கப்படும் என பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கமன்பில தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பை மீள பெற்றுக் கொண்டுள்ளமை சிறந்த தீர்மானமாகும். அரச பாதுகாப்பை பெறுவதாயின் ஒன்று மக்கள் பிரதிநிதியாக இருக்க வேண்டும் அல்லது உயிர் அச்சுறுத்தல் ஏதும் காணப்பட வேண்டும். நாங்கள் தற்போது மக்கள் பிரதிநிதிகள் அல்ல. ஆகவே விசேட பாதுகாப்பு அவசியமற்றது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதாக அரசாங்கம் குறிப்பிடுகிறது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களில் பலர் அரசியலுக்கு பிரவேசிப்பதற்கு முன்னர் வகித்த அரசு உயர் பதவிகளை துறந்துள்ளார்கள். அவர்களால் இனி அரசு சபையில் இணைய முடியாது. ஆகவே ஓய்வூதிய கொடுப்பனவு தொடர்பாக எடுத்துள்ள தீர்மானத்தை அரசாங்கம் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும். சஜித், ரணில் மற்றும் அவர்களை நம்பியுள்ள தரப்பினர் இடம்பெறவுள்ள பொது தேர்தலில் படுதோல்வியடைவார்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கிய பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் அரசியலில் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளார்கள். இடம்பெறவுள்ள பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும்.
மக்கள் எளிய பெரும்பான்மையை ஜனாதிபதிக்கு வழங்க வேண்டும். ஏனெனில் 2/3 பெரும்பான்மையினை வழங்கினால் அரசாங்கமும் நாடும் இல்லாதொழியும். முன்னாள் ஜனாதிபதிகளான ஜே.ஆர். ஜெயவர்தன, மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டாபய ராஜபக்ச ஆகியோருக்கு மக்கள் 2/3 பெரும்பான்மையுடனான பாராளுமன்றத்தை வழங்கினார்கள். இறுதியில் அரசாங்கம் பாரிய நெருக்கடிகளை தோற்றம் பெற்றது. ஆகவே எந்த அரசாங்கத்திற்கும் மக்கள் 2/3 பெரும்பான்மையை இனி வழங்கக்கூடாது என்றார். புதிய நாடாளுமன்றத்தின் புதிய அரசமைப்பை உருவாக்குவதன் மூலம் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசின் முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் எட்டப்பட்ட முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பின் போது நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றிருந்தது. இதன்போது செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அமைச்சர் விஜித ஹேரத் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மூலம் புதிய ஜனாதிபதி நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அரசை அமைப்பதாக நாடாளுமன்றத்தை தேர்தல் நடத்தப்பட உள்ளது. நாடாளுமன்ற தேர்தலின் ஊடாகவே அரசு அமைக்கப்படும். எம்முடைய விஞ்ஞாபனத்திற்கு அமைய இனப்பிரச்சினைக்கு தீர்வை வழங்க புதிய அரசமைப்பு உருவாக்கப்படும். அவ்வாறு உருவாக்கப்படும் அரசமைப்பு நாட்டு மக்களிடம் வழங்கப்பட்டு அவர்களின் கருத்துக்களோடு கூடிய கொள்கை மற்றும் வேலை திட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும். புதிய அரசு ஆட்சி அமைத்தமையை தொடர்ந்து அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என்றார். இதேவேளை சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாம் உள்ளோம். அந்த வகையில் சில சட்ட சிக்கல்கள் உள்ளன. அந்த விடயம் தொடர்பாக நீதியமைச்சரூடாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதற்கமைய தமிழ் அரசியல் கைதிகளை விடுவித்தே தீருவோம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ருவான் விஜயவர்தன, நவீன் திசாநாயக்க உள்ளிட்ட குழுவினர் ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைய தற்போது கலந்துரையாடி வருவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தொடர்புடைய நம்பகத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய தேசிய கட்சியின் ஹம்பகா மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வரணு ராஜபக்ஷ மற்றும் யட்டினுவர ஐக்கிய தேசிய கட்சி ஆசன ஒருங்கிணைப்பாளர் மகேஷ் சேனநாயக்க ஆகியோர் சஜித் பிரேமதாசவோடு இணைந்ததன் மூலம் கட்சியின் உள்ளே காணப்படக்கூடிய சர்ச்சைகள் வெளிவந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்டர்கள் பலர் கட்சியை விட்டு விலகி சஜித் பிரேமதாசவோடு இணைய தீர்மானித்துள்ளதாக தெரிய வருகிறது. சஜித் மற்றும் ரணிலின் இணக்கம் தொடர்பாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத நிலையில் ஐக்கிய தேசிய கட்சி இந்த நிலைமை உருவாகியுள்ளது. தனக்கு பிரதமர் பதவி மட்டுமல்ல, அமைக்கப்படும் புதிய கூட்டணியின் தலைமை பதவி வழங்க வேண்டும் எனவும், ரணில் விக்ரமசிங்கே ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து நீங்க வேண்டும் எனவும், அமைக்கப்படும் கூட்டணியின் பொதுச் செயலாளர் நியமிக்கும் பொறுப்பு தனக்கு வேண்டும் என்றும் சஜித் பிரேமதாச தெரிவித்தமையால் சஜித் மற்றும் ரணில் இணைவது ஒருபோதும் இடம்பெறாத ஒரு சம்பவம் என்று உறுதி செய்யப்படுகிறது. ரணில் தரப்பில் அடுத்த அரசியல் நகர்வு என்ன என்பதை தீர்மானிக்கும் கலந்துரையாடல் தற்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்து விலகிய மற்றும் ஏனைய அரசியல் குழுக்களோடு இடம்பெறவுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன.